ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் நம்மளோட ஹேரும் ஸ்கின்னும் நல்லா ஹெல்த்தியாக வச்சுக்கிறதுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கக்கூடிய ஒரு ரெசிபியை பற்றி தான் வந்து பார்க்க போகிறோம். இது ரொம்ப சிம்பிளாக செய்யக்கூடிய ஒரு ரெசிபி தான். இதுக்கு வந்து நம்ம பெருசாக கஷ்டப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் நம்ம வந்து ரொம்ப நேரம் கஷ்டப்பட்டு செய்கிற ரெசிபியில் கிடைக்கிற சத்துக்களை விட நிறைய சத்துக்களே இருக்குது. ஸோ அது என்னென்னு பார்க்கலாம், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ அது ஒன்றும் இல்லை, நம்முடைய பழைய சாதம் தான். சாதத்தை வந்து நைட்டு தண்ணி ஊற்றி வச்சிடணும். மார்னிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா அதில் நிறைய நன்மை செய்யும் பாக்டீரியாக்கள் வந்து ஃபார்ம் ஆகிருக்கும். அதை வந்து நம்ம பிரேக்ஃபாஸ்ட்டாக சாப்பிட்றப்போ நமக்கு வந்து நிறைய நன்மைகளும் நிறைய சத்துக்களும் அதில் மூலமாக நமக்கு வந்து கிடைக்கும். ஆனால் நிறைய பேர் வந்து பழைய சாதம்னா ஒரு வந்து சீப்பாக பேசுகிற மாதிரி தான் பேசுகிறாங்க. பழைய சாதமாக சாப்பிட்டா தூக்கம் வரும் அந்த மாதிரிலாம் சொல்கிறாங்க. ஆனால் அதில் வந்து ஃபேட்டே வந்து ரொம்பவே 0 ஃபேட்டுங்க. அதில் வந்து நமக்கு வந்து நம்ம லிமிட்டாக சாப்பிட்றப்போ உடம்புக்கு வந்து ரொம்பவே நல்லது. நீங்கள் வந்து வயிறு ஃபுல்லாக சாப்பிட்ற மாதிரி சாப்பிடக்கூடாது. இந்த போதுன்ற மாதிரி இருக்கிறப்போ வந்து கரெக்டாக நிப்பாட்டி நீங்கள் வந்து சாப்பிட்டு பாருங்கள். உடம்புக்கு வந்து நல்லா சுறுசுறுப்பாக ஆரோக்கியமாக வந்து வேலை செய்கிறக்கும் வந்து மைண்டும் வந்து கூலாக இருக்க மாதிரி இருக்கும். உங்களுக்கு வந்து அந்த டயர்டு இல்லாத மாதிரி வந்து ஃப்ரெஷ்ஷாக ஃபீல் பண்ணுவீங்க. வயிறு சம்மந்தமான ப்ராப்ளம் வந்து அடிக்கடி வந்து ஃபேஸ் பண்ணுறவங்க வந்து நீங்கள் பிரேக்ஃபாஸ்ட்டை கண்டிப்பாக நீங்கள் எடுத்துகிட்டு வந்து வர உங்களுக்கு வந்து அந்த ப்ராப்ளம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சரியாகும். இதை விட வேறு என்ன சத்துக்கள் இருக்குன்றதை பார்க்கலாம். நெக்ஸ்ட் வந்து இதில் காய்கறி அண்ட் பழங்கள்லேருந்து கிடைக்காத விட்டமின் B6 அண்ட் B12 வந்து இதில் வந்து ரொம்ப ஈஸியாக வந்து கிடைச்சிருங்க. இந்த சத்து வந்து ரொம்பவே ரேரு, கிடைக்கிறது வந்து ரொம்பவே கஷ்டமானது வந்து இவ்வளோ ஈஸியாக வந்து கிடைக்கும். இது என்ன செய்யும்னு பார்த்தீங்கன்னா உங்களோட ஹேர் வந்து நல்ல திக்காக வளர்கிறதுக்கு வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நம்மளோட போன் ஹெல்த்தையும் வந்து நல்லா வந்து ஸ்ட்ரென்த் பண்ணுங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய மூடு வந்து சில பேருக்கு வந்து அடிக்கடி வந்து ஒரு மாதிரி அப்செட் ஆவாங்க, ஒரு மாதிரி ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்க மாதிரி இருப்பாங்களா. ஸோ அவங்கெல்லாம் வந்து இது ரெகுலராக வந்து அட்லீஸ்ட் ஒரு 3 டேஸாவது வந்து எடுக்கிற மாதிரி வந்து வச்சுக்கணும். இதில் வந்து முடிக்கு தேவையான பயோட்டினும் கிடைக்கிறதுனால ஹேர் வந்து நல்லா திக்காக வந்து அப்படியே வளர ஆரம்பிக்குங்க. அதில் இன்னொரு சத்து என்னென்னு பார்த்தீங்கன்னா ஜிங்க் தான். இந்த ஜிங்க் என்ன பண்ணுவோம்னா நம்மளோட ஸ்கின்னை வந்து UV ரேஸ் வந்து டேமேஜ் ஆகாமல் பாதுகாக்கிறதுக்கு வந்து இந்த சத்து தேவை. ஸோ அது வந்து இதில் வந்து நமக்கு ஈஸியாக வந்து கிடைக்கும். ஸோ அது மாதிரி ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸான வேலை செய்கிறவங்களும் சரி, வெயிலில் வந்து அடிக்கடி வந்து ஜாஸ்தி வந்து அலைஞ்சு வேலை செய்கிறவங்களும் இதை வந்து கண்டிப்பாக நீங்கள் சாப்பிட்ற மாதிரி வந்து வச்சுக்கணும். அப்புறம் ஸ்கின் வந்து ரொம்ப ட்ரை ஆகாமல் டல் ஆகாமல் இருக்கிறதுக்கு வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அவ்வளோ சத்துக்கள் நிறைஞ்ச வந்து இதை கண்டிப்பாக டயட்டில் வந்து சேர்த்துக்கோங்க. உங்களோட ஸ்கின்னும் சரி, அவங்க வயிறு சம்மந்தமான ப்ராப்ளம் இருந்தால் எல்லாமே வந்து சரியாகும். ஸ்கின்னில் வந்து சில பேருக்கு அடிக்கடி வந்து அப்படியே பரு மாதிரி வந்துகிட்டே இருக்கும், பெரிய பெரிய அக்னிலாம் வர மாதிரி வரும்ல. ஸோ அதெல்லாம் இல்லாமல் சரி பண்ணுறதுக்கும் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். மெயினாக ஸ்கின்னில் ஆகிற அந்த டேமேஜை வந்து சரி பண்ணுங்க. கண்ணும் வந்து நல்லா குளுகுலுன்னு அப்படி கூலாக இருக்கிறதுக்கு வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதனால இவ்வளோ சத்துக்கள் நிறைஞ்ச இந்த பழைய சாதத்தை வந்து அட்லீஸ்ட் வாரத்துக்கு வந்து 3 தடவையாவது சாப்பிட்ற மாதிரி வச்சுட்டு நம்மளோட உடம்புக்கு தேவையான சத்துக்களை வந்து நம்ம ஈஸியாக வந்து கிடைக்கிற மாதிரி பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும், யூஸ்ஃபுல்லாக இருந்துக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். யாருக்காவது யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ஷேர் பண்ணுங்கள். இன்னும் எந்த மாதிரி வீடியோஸ் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்றது கமெண்ட் செக்ஷனில் வந்து சொல்லுங்கள். நெக்ஸ்ட் ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் வந்து பார்க்கலாம். பாய்.